கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆயுஷ் மாத்ரேக்கும் இன்ஜுரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கடைசி ஒரே ஒரு வெப்பனா உர்வில் பட்டேல கொண்டு வரப்போறாங்க. பெர்ஃபெக்ட் பிளேயிங் 11 எதுவா இருக்க போது, மும்பை இந்தியன்ஸ வான்கடையில வச்சு சிஎஸ்கே தோற்கடிக்க முடியுமா? யார் ஜெயிக்க போறா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோசியல் மீடியா முழுக்கவே ஃப்ளமிங்க போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஆக்ஷன்ல பல மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ளமிங் அண்ட் கோ. கூப்பர் கானலி எல்லாம் பேஸ் பிரைஸ்ல கிடைச்சாங்க. ஆனா அவரெல்லாம் விட்டுட்டு மேட் சாட்டுக்கு போன விதமாகட்டும் சரி, நீங்க கஷ்டப்பட்டு எடுத்த அக்கீல் ஹுசேன பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்தல அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆக்ஷன்லயே பல மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே நீங்க போக இந்த வருஷம் காம்பினேஷனும் பல மிஸ்டேக்ல இருக்கு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப புது காம்பினேஷன் உள்ள கொண்டு வரப்போறாங்க. கடைசியா இந்த காம்பினேஷன் தான் இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அவ்வளவுதான் டோர்னமெண்ட் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. வெளியில இருக்கிறது அமன் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி ஆட போறது கிடையாது. உள்ள ஆட போறது ராமகிருஷ்ண கோஷுக்கும் ஸ்ரேயாஸ் கோபாலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா உண்டு. மற்றபடி பேட்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒரு ட்ரையல் விட்டு பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இப்போ ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிளானா இருக்கும் அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணிட்டு ஒன் டவுன்ல உர்வில் பட்டேல் வர போறாரு. ஆயுஷ் மாத்ரேவுடைய இடத்த அவர் தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும். எகெயின் கார்த்திக் சர்மாக்கு போவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல அவர் வந்தாரு அப்படின்னா மச் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உர்வில் பட்டேல் தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இந்த வருஷம். இந்த வருஷம் சர்ப்ரைசிங்லி 6 கேம் அவர் ஆடாது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கு எல்லாருக்குமே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே கேட்குற விஷயம் அதுதான். அவ்வளோ சூப்பர் ஃபார்ம்ல இருந்த ஒருத்தனை ஆட வைக்காம போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது எம்எஸ் தோனி அவர்கள் உள்ள வரணும் அப்படின்னா யாருடைய இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா சர்ஃப்ராஸ் கான் மட்டும்தான். சர்ஃப்ராஸ் கான் அஃப்கோர்ஸ் செம்மையா விளாண்டுருக்கிறாரு. பட் இருந்தாலுமே லாஸ்ட் 2 கேம் அப்படிங்கிறது போ பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஃபீல்டிங்ல டெரிஃபிக்கா இருக்கிறாரு. அந்த இன்டென்ட் இருக்கு, வெறி இருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் நீங்க தோனி அவர்கள் உள்ள வரணும் அப்படின்னா வேற யார் மேலேயுமே கை வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல சர்ஃப்ராஸ் தான் வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குர்ஜப்னீத் ஆடி ஆகணும், அன்சல் கம்போஜ் ஆடி ஆகணும், ஜேமி ஓட்டன் ஆடி ஆகணும். 4வது ஆப்ஷனா ராமகிருஷ்ணா கோஷ், அப்படி இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடி ஆகணும். அண்ட் 2 ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது, அக்கீலோ ஆடி ஆகணும். ஸோ இது போக மேல ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், சிவம் தூபே, டெவால் பிரவிஸ் அண்ட் ஜேமி ஓட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த 12 ஸ்லாட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் சர்ஃப்ராஸுக்கு பதிலாக உள்ள கொண்டு வரதான். ஸோ அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் எம்எஸ் தோனி அவர்கள் உள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ மற்றபடி வேற யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அண்ட் ருத்துவுடைய ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறி. அவர் எப்போ ஃபார்முக்கு வராரோ அப்பதான் இந்த டீமுக்கு பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. அப்படியே கட் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா போன மேட்ச் செம்ம ஃபார்ம்ல வந்திருக்காங்க. இவங்க டீம்லேயே இந்த 2 ஸ்பையை வெளியில தூக்கி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். சார்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சகர். அஸ்வினி குமாரை உள்ள எடுத்தாங்க. எடுத்த உடனே 4 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்து கொடுத்தாரு. நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. திலக் வர்மாவுடைய நாக் நல்லா இருந்துச்சு. அண்ட் டீம் இப்போதான் வெல் பேலன்ஸ்டா இருக்கு. கரெக்டான டைம்ல பீக் லெவலில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வான்கடையில் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் மும்பை இந்தியன்ஸோட கை ஓரளவுக்கு கொஞ்சம் மேலோங்கி இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா குட் டீம், குட் சப்போர்ட்டு. இப்போ தான் இந்த 11 அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. வின்னிங் பேஸில் வராங்க. ஆனால் இந்த பக்கம் 11ல் இன்னும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இப்போ கடைசியாக ஒரு மேட்ச் 10 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க. இது எல்லாமே மைண்டில் வச்சிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் யார் யார் உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்ல மேட் ஷாட் ஆடினார் இல்லையா? ஸோ மேட் ஷாட்டுக்கு பதிலாக அக்கீல் ஹுசேன் உள்ள வருவார். இது நம்பர் 1 சேஞ்சு. நம்பர் 2 வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா யாரை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் முகேஷ் சௌத்ரி போன மேட்ச் நல்லாவே பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் ஓரளவுக்கு மிடில் வீக்காக இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா முகேஷ் சௌத்ரியை உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷை ஆடி ஆகணும். அப்படி இல்லைன்னா குர்ஜப்னீத் உட்கார வைக்கணும். ஸோ குர்ஜப்னீத்தும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பேட்டிங்கும் ஆடுவாருங்கிறதுனால முகேஷ் சௌத்ரியை உட்கார வச்சு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. 3வது சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கானுடைய பொசிஷன் இன்னும் கேள்விக்குறி தான். அவருக்கு பதிலாக எம்எஸ் தோனி உள்ள வருவாரானுங்கிற மாதிரி கேள்விக்குறி. இதெல்லாம் போக ஆரிச் ஒருத்தர் இருக்கிறாருங்க டீமுக்குள்ள. 6 மேட்ச் எதுவுமே பண்ணல. ஸோ தூபே அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாடு, தூபே மேலே நிறையா வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்தியன் டீமுக்காக நல்லா ஆடினாரு, இங்கே ஆட மாட்டேறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய பொசிஷன் கேள்விக்குறி தான். பட் அவரை 11லேருந்து தூக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் சிஎஸ்கேல நடக்க போகிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். மும்பை பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட ஆட போகிறாங்க. சேம் வான்கடே பேக் டு பேக் ஹோம் கேம் வின் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
என்ன பொறுத்த வரைக்கும் 60-40 மும்பை சைடில் தான் போக போகிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையாலுமே குட் டீம். அவங்களுக்கு பவுலிங்கே வேஸ்ட்டுன்னு சொன்னப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பீக் லெவலில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அன்சில் கம்போஸ் பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கிறாரு. நீங்கள் நூர் அகமதுக்கு சப்போர்ட்டாக அக்கீல் ஹுசைனை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவரும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார். தேர்ட் பவுலிங் ஆப்ஷனாக ஓவர்டன் சூப்பராக பண்ணிருக்காரு. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா குர்ஜத் நீத்தோ இல்லை வரக்கூடிய ஆளோ யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களும் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவுலிங் செட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டிங்கில் தான் டாப் 4 அடிச்சா உண்டுப்பா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற சுச்சுவேஷன். மிடில் ஆர்டர்னு சொல்ல முடியாது, டவுன் ஆர்டர் ரொம்ப வீக்குங்க. ஏன்னா டாப் 5 அவங்களுக்கு கன்னு மாதிரி இருக்கு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனால் போதும். ஒன் டவுனில் ஒருவில் வந்து அடிக்க போறாரு. அடுத்தது வந்துட்டு பிரவிஸ் அடிக்க போறாரு. தூபே கூட ஓகே தான். ஆனால் கீழே வந்துட்டு ஜேமி ஓவர்டனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யார் இறக்க போகிறீங்க? ஸோ அக்கீல் ஹுசைன் இருந்தால் மட்டும்தான் அக்கீல் ஹுசைன், ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டிங் இருக்கும். இது போக சர்ஃப்ராஸும் MS தோனியும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு பக்காவான லைனப் கிடைக்கும். பேலன்ஸ்டான சைடு இருந்தால் மட்டும்தான் மும்பையை வந்துட்டு பீட் பண்ண முடியும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வருவாரா இல்லை வின்னிங் காம்பினேஷனோட போக போகிறாங்களாங்கிறது மட்டும்தான் ஒரு டவுட்டு. மற்றபடி அந்த டீம் வேறு லெவலில் செட் ஆகிட்டாங்க. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக குட் பிளானோட போவாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹைப்பை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். பெஸ்ட் பிளேயிங் 11 காம்பினேஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.